சாய்ரா, என் அன்பு செல்லமே, நாளை என்ன நடக்கும் என்பதே தெரியாது. நீ என்ன நினைக்கிறாய்? எதிர்காலத்தில் நம் வாழ்க்கை நாம் நினைத்தது போல் நடக்குமா என்று நினைக்கிறாய்? எதிர்கால வாழ்க்கையையே நினைத்து கொண்டு முடிந்து போன வாழ்க்கையை நினைத்து கொண்டே இருக்கிறாயே. அப்பொழுது இந்த நொடி வாழ்வதை பற்றி யார் யோசிக்கப் போகிறாய்? உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீதான் யோசிக்க வேண்டும். எதிர்காலத்தை நினைக்கிறாய், முடிந்து போன காலத்தை நினைக்கிறாய். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்காலத்தை பற்றி எப்பொழுது நினைக்க போகிறாய்? நீ இப்பொழுது செய்யக்கூடிய விஷயம்தான் உனக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய மரமாக அமையும். இப்பொழுது நீ வெறும் எதிர்காலத்தை மட்டும் நினைத்தால் எதிர்காலம் அப்படியேத்தான் இருக்கும். முயற்சி எடு, வெற்றி அடைவாய். நாம் முயற்சி எடுத்தால்தான் வெற்றியை பார்க்க முடியும். எதிர்காலத்தில் நல்ல ஒரு நிலைமைக்கு வர முடியும். பயந்தால் எதிர்காலம் என்ன உனக்கு எல்லாம் செய்து தருமா? நீ செய்யக்கூடிய விஷயம்தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை தரும். இன்று நீ விதை போட்டால்தான் அது ஒரு காலத்தில் மரமாகும். எதிர்காலத்தில் நீ விதை போட்டால் அது எப்பொழுது மரமாவது? சொல்வது புரிகிறதா? இப்பொழுது ஒரு சிறு விதையை போடு. உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புது துவக்கத்தை துவங்க. அதனால் நீ நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எத்தனையோ தோல்விகளை சந்தித்து இருக்கிறாய். அனைத்து தோல்விகளையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொள். அனைத்து விஷயங்களையும் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள். நீ அதை வைத்து மேலே வா. எப்பொழுதும் எதற்காக எதிர்காலத்தையும் முடிந்து போன விஷயத்தையும் பற்றி சிந்திக்கிறாய்? இதை நான் எப்படியாவது உன்னிடம் சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருந்தேன். இப்பொழுதுதான் நேரம் வந்தது. அதேபோல் உனக்கும் ஒரு நல்ல நேரம் வரும். அந்த நேரத்தில் நிச்சயமாக நீ ஒரு பெரிய ஆளாக வருவாய். அதில் மாற்றம் கிடையாது. நீ இப்பொழுது செய்யக்கூடிய விஷயமானது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு உன்னை கொண்டு வரும். பயந்து அமைதியாக இருக்காதே. உனக்கான அனைத்து விஷயங்களையும் செய். நான் இருந்து உனக்கு எல்லா வழிகளையும் நடத்தி தருகிறேன். புரிகிறதா? தூக்கி எறிந்துவிட்டு வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்யலாம் என்பதை மட்டும் யோசி. எல்லாம் உனக்கு சாதகமாக மாறும். என்னுடைய வார்த்தையை நீ ஒரு பலமாக நம்பு. அதற்கு பிறகு பார், நீ தைரியமாக இருந்தால் எவ்வளவு சாதிக்கிறாய் என்று உனக்கே தெரியும். நீ சந்தோஷமாக இருப்பதை நான் பார்க்க வேண்டும். நான் சந்தோஷப்படுவேன். நீ சந்தோஷமாக இரு. நான் எப்பொழுது உன் கூடவே தான் இருப்பேன். எதற்காக நீ போராடினாயோ அந்த ஒரு விஷயத்தை நீ இன்று அடைவாய். என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிறாய். அந்த சிக்கலில் இருந்து எப்பொழுது விடுபடுவோம்? நம்முடைய வாழ்க்கையும் எப்பொழுது சந்தோஷமாக இருக்கும்? நம்முடைய ஆசைகள் எப்பொழுது நடக்கும் என்று நீ ஒவ்வொரு நாளும் கேட்காத நாள் அல்ல. எல்லா நாட்களும் இதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். உன்னுடைய ஒவ்வொரு ஆசைகளையும் நான் கவனித்து கொண்டு அதற்கான முயற்சிகளை செய்கிறேன். நீ முயற்சி செய்கிறாய், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உன்னுடன் சேர்ந்து நானும் அதற்கான முயற்சிகளை செய்கிறேன். உனக்கு வெற்றி வந்துவிட்டது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் தோல்விகளை பார்த்து உன் மனதில் கவலைகளை சுமந்த உனக்கு வெற்றியையும் மனதில் சந்தோஷத்தையும் தூக்கி சுமக்க நேரம் வந்துவிட்டது. இனி எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் பயம் வேண்டாம். நீ நிம்மதியாக உன் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களையும் நீ செய்யலாம். இந்த சாயின் ஆசிர்வாதமும் அனுகிரகமும் எப்பொழுதும் உன்னிடம் இருந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றத்தான் நான் அவ்வளவு தூரத்தில் இருந்து உன்னை நெருங்கி வந்துவிட்டேன். இதற்கு பிறகு நான் உன்னை எந்த ஒரு இடத்திலும் தனியாகவும் எந்த ஒரு இடத்திலும் உன்னை அவமானப்படுத்தவும் விடமாட்டேன். இனி எல்லா இடத்திலும் உனக்கான மரியாதை கிடைக்கும். நல்ல எண்ணத்துடன் இரு. நல்லதை மட்டும் செய். அதற்கான நல்ல பலன்கள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். எத்தனை பேரோ உன்னை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய ஏக்கங்கள் அனைத்தும் தீர்ந்து உனக்கு பிடித்தது போல் வாழ்க்கை அமையும் நாட்களோ வந்துவிட்டது. இனி எதையும் நினைத்து கவலைப்படாமல் எல்லா நாளும் சிரித்தபடி கொண்டாடி அனுபவித்து கொண்டு வா. உனக்கானது உனக்கு கிடைக்கும். கிடைக்காதோ என்று நீ அழுதாய். இனி கிடைக்கப் போகிறது. அதனால் இனி அழாதே. சந்தோஷமாக இரு.
எப்பொழுதும் உன் கூடவே தான் இந்த சாய் நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.